அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இதுதான் உஹது போர் நடந்த இடம், மைதானம். உஹது போர் நடந்த மைதானம். உஹதுல ஷஹீதான 70க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் இங்கே தான் அடக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. அங்கே தனி மக்பரா இருக்குது பார்த்தீங்களா, தனியாக அந்த லாஸ்ட்ல ஒரு தனியாக இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் வந்து ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு, நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மாமா ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு, அவங்களுடைய மருமகன் அப்துல்லா பின் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹு, அப்புறம் முஸ்அப் இப்னு உமைர், இந்த ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் ரெண்டு பேர் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் அவங்களுடைய மருமகனான அப்துல்லா பின் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் ரெண்டு பேரும் ஒரே குழியில் அடக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் இன்னொரு குழியில் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு யார் அப்படின்னா, அவங்க மூலமாக தான் இந்த மதீனாவுக்கு இஸ்லாமே வந்துச்சு. ஏன்னா மக்கால மட்டும் இஸ்லாம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்போ மதீனால இருந்து சில பேர் இஸ்லாத்தை கேள்விப்பட்டு எங்களுக்கும் இஸ்லாத்தை பற்றி எடுத்து சொல்லணும், வைக்கணும், அப்படி ஒரு ஆள் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி, ஒரு உஸ்தாத் அனுப்புங்கன்னு சொல்லி சொல்லும் பொழுது முஸாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள தான் மக்கால இருந்து மதீனாவுக்கு அனுப்பிச்சாங்க. முஸாப் ரலியல்லாஹு அன்ஹு வழியாக தான் இங்கே இஸ்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிட்டாங்க, பரவ ஆரம்பிச்சிச்சு. அவங்களும் இந்த போரில் ஷஹீதாக்கப்பட்டிருக்காங்க. 3 பேரும் அந்த குழியில் தனியாக அடக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. 2 பேர் ஒரே குழியில், இன்னொருத்தர் தனியாக ஒரு குழியில் அடக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. மீதமுள்ள 70 சஹாபாக்கள் இங்கே அடக்கமாயிருக்காங்க. உஹது போர் நடந்த இடம் இதுதான் உஹது மைதானம். ஓகேங்களா? உஹது போர் வந்து பத்ருக்கு பின்னாடி நடக்குது. பத்ரில் வந்து பயங்கரமான தோல்வி மக்கத்து காஃபியர்களுக்கு. பெரும் பெரும் தலைவர்கள்லாம் மூத்தா போனாங்க. அபூஜஹல் மூத்தா போனா, உத்துபா மூத்தா போனா, ஷைபா மூத்து, எல்லாமே பெரிய பெரிய ஆட்கள் மூத்தா போனாங்க. அதுக்கு எப்படியாவது பதிலடி தரணும்னு காத்துக்கிட்டு இருக்கும் பொழுதுதான் இப்படி ஒரு சந்தர்ப்பம் அமையும் போது அபூ சுஃபியானுடைய தலைமையில, அபூ சுஃபியான் அப்ப இஸ்லாத்துக்கு வரல, அபூ சுஃபியான் அவருடைய தலைமையில 4000 பேர் கிளம்பி மக்காலிருந்து மதீனாவுக்கு வந்தாங்க. இங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு 1000 பேர், அப்புறம் கடைசியா வந்து வராது போக ஒரு 750 பேர் வந்து இந்த இதெல்லாம் கலந்துக்கிட்டாங்க இந்த போர்ல. அப்படி கலந்துக்க பொழுது இதெல்லாம் வந்து கால்வாய் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் இந்த கால்வாய், அந்த தண்ணி ஓடுற அந்த கணவாயின்னு சொல்லுவாங்கல்ல, ஆறு மாதிரி உள்ளது. அப்போ ஒரு 50 பேரை மட்டும் இந்த மலைக்கு பின்னாடி நிற்க வச்சாங்க. இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த மலைக்கு பின்னாடி ஒரு 50 பேர் மட்டும் நீங்கள் தற்காப்புக்கு நில்லுங்க, நின்றுட்டு நாங்கள் என்ன ஆனாலும் சரி, ஜெயிச்சே போனாலும் சரி, அல்லது தோத்தே வந்து இது பண்ணாலும் சரி, என்ன ஆனாலும் சரி, நீங்கள் வந்து வரக்கூடாது, நான் சொல்கிறப்ப தான் வரணும்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. நான் சொல்கிறப்ப மட்டும்தான் இந்த மலையை விட்டு இறங்கி வரணும், அது வரைக்கும் அடுத்த என்னுடைய ஆர்டர் வர்ற வரைக்கும் இந்த மலையை விட்டு இறங்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. அவன் என்ன ஆச்சு அப்படின்னா, போரில் ஆரம்ப கட்டத்தில் நமக்கு தான் வெற்றி இருக்கிற மாதிரி வந்து அப்படி வந்துச்சு, சூழ்நிலைலாம் வந்துச்சு. எல்லாம் வந்து இது பண்ணும்போது வந்து கடைசியாக வந்து என்ன செஞ்சுட்டாங்க, அங்கே உள்ள சில பேர் வந்து ரசூலுல்லாஹ் வந்து நமக்கு ஜெயிக்கிற வரைக்கும் தான் இங்கே நிற்க சொன்னாங்க. அடுத்த ஆர்டர் வந்து ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, சூழ்நிலையை பார்த்துட்டு அனுசரிக்கணும்னு அதுக்கு அதுதான் அர்த்தம் அப்படின்னு ஒரு சில பேர் சொல்ல, இல்லை ஒரு சில பேர் இல்லை ரசூலுல்லாஹ் அடுத்த ஆர்டர் வர்ற வரைக்கும் ஜெயிச்சாலும் தோத்தாலும் இங்கே தான் நிற்க சொன்னாங்களே அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ல, இப்படி குழப்பமாயி ஃபைனலாக என்ன செஞ்சுட்டாங்க, அங்கேருந்து இறங்கி வந்துட்டாங்க. இந்த இடம் காலியானவனே எதிரிகள்லாம் என்ன செஞ்சாங்க, இப்படியே பின்வழியாக வந்து இந்த கிரவுண்டுக்கு வந்து முஸ்லீம்களை தாக்க ஆரம்பித்தாங்க. அதில் பயங்கரமான சேதாரம் ஆச்சு. 70 பேர்கள் வந்து மிக முக்கியமான நிறைய ஹாஃபில்கள் மௌத்தா போனாங்க, குர்ஆனை மனப்பாடம் பண்ணவங்க மௌத்தா போனாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு வந்து பெரிய பலத்த காயம் ஏற்பட்டுச்சு, அவங்களுடைய பல்லு ஷஹீதாச்சு. எல்லாமே வந்து இதனுடைய பின்விளைவுகள், அந்த 50 பேர் இறங்கி வந்ததனுடைய பின்விளைவுகளில் நடக்க ஆரம்பிச்சிச்சு. நமக்கு உஹது சொல்லக்கூடிய பாடம் அதுதான். ரசூலுல்லாஹ் ஒரு கிழிச்ச கோட்டை இப்படி தாண்டாத அப்படின்னா தாண்டக்கூடாது. ஒன்று சொன்னாங்க, ஒரே ஒரு சுன்னத், ஒரு ஆர்டர் மிஸ்பிஹேவியர் பண்ணதுனால வந்தது விளைவு உஹதுல ஏகப்பட்ட சேதாரமாச்சு. ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்பவே பிரியமான ரிலேஷன்ஷிப்னா வந்து ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான். ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு இந்த உஹதுல தான் வந்து ஷஹீதானாங்க. நிறைய வருத்தப்பட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 70 பேரை நம்ம இழந்துட்டோம் அப்படிங்கிறதுல நிறைய வந்து வருத்தப்பட்டாங்க. உஹது நமக்கு கற்றுத்தரக்கூடிய மெயின் பாடம், அதான் ஒரே ஒரு சுன்னத்து தான் அவங்க மிஸ் பண்ணாங்க. அப்போ நம்ம யோசிச்சு பார்க்கணும், நம்ம அவங்கவுங்களுக்கு தனித்தனியாக கொஸ்டின் கேட்டுக்கணும். நம்ம எத்தனை சுன்னத்தை ஃபாலோ பண்ணுறோம், எத்தனை சுன்னத்தை மிஸ் பண்ணுறோம், பரக்கத்தே இல்லை, பரக்கத்தை அடைவறதுக்கான எல்லா வேலையும் செஞ்சிடறோம், ஆனால் பரக்கத்து இல்லைன்னு புலம்புறோம். பரக்கத்து எதெல்லாம் வருமோ அதெல்லாம் செய்ய மாட்டேங்கிறோம், ஆனால் பரக்கத்து வேணும்னு கேட்குறோம். அப்போ நமக்கான பாடம் என்ன அப்படின்னா, இந்த உஹதுல
ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்களோ அதில் தான் நமக்கு வந்து வெற்றி. இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில் ஜென்ரேஷன் இதில் மாறி வர்றதுல எது வேணாலும் நமக்கு இன்ட்ரெஸ்டாக தெரியலாம். ஆனால் கடைசியில் இஸ்லாம் என்ன சொல்லுதோ அதுதான் நல்ல வழி. ஈமான் என்ன நமக்கு கற்றுத்தருதோ, ரசூலுல்லாஹ் என்ன கற்றுத்தர்றாங்களோ அதுதான் நல்ல வழி. வேற எதுவாக இருந்தாலும் சரி, அது நமக்கு வந்து போக போக ஆசை இருக்கலாம், அல்லது வேற விதமான நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். வேற விஷயங்கள்ல நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறதுனால இஸ்லாம் சொல்றது பொய்ன்னு ஆயிராது. இதுதான் வந்து உஹது நமக்கு கற்றுத்தர்ற பாடம். மதீனாவுக்கு வர்ற எல்லாருமே ஜியாரத் செய்கிறாங்க, சஹாபாக்களை ஜியாரத் செய்கிறாங்க. அந்த அடிப்படையில் தான் நாம் வந்து இப்போ ஜியாரத் செய்ய வந்திருக்கோம். இன்ஷா அல்லாஹ் துவா செஞ்சுட்டு நம்ம கிளம்பி போயிடும். எது